மலையோடு வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. டேய் நான் பாட்டுல பயங்கர பாட்டு போறேன், எங்க போறா? அதல்ல போகும்போதே எங்க போறேன்னு கேக்குது பேரு. போற காரம் உருப்பிடுமா? ஏய் ரவி வீட்டுக்கு தானே போறேன். ஆமா அவங்க அப்பா எதுனா சொல்லிட்டானா சொல்லு, மூஞ்சி கோயப்படுறான் அவனை. டேய் அவங்க அப்பா அவனை அடிச்சு வேலைக்கு கொண்டு போய்கிறாரு. வேலைக்கா? எங்கடா? சுஜான கிட்டா, அது டெக்கரேஷன் வேலை. மாவன என்ன விட்டு வேலைக்கு போயிட்டானா? எங்க அப்பனை வச்சா சரியா போகுது. டேய் வேலை எனக்கு சொல்லி விட சொல்றாங்க படா. கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்தா பாட மாட்டேந்தா. பாடு பாட்டே வர மாட்டேந்தா. திட்டு பையா. என்னடா அங்கிருந்து வரும்போதே திட்டு போய் வரையா? பாட்ட யாருன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? திட்டு என்ன நினைப்பாங்க? ஒரே வாடா எனக்கு வேலை வாங்கி கொடுறா. ஏய்யா என்னடா சொல்றான்? ரவி அவங்க அப்பங்கிறானே, ரவி வேலைக்கு கூட்டு போயிட்டுக்கிறான். ஒன்னா சுத்துறீங்க, ஒன்னா பழகுறீங்க, ஒன்னு விட்டடா வேலைக்கு போயிட்டான். அது எஸ்டுவா கடகடன்னு வேலைக்கு போலாம். சரி வாடா, முன்ன விட்டா வேலைக்கு போனா அவனுக்கு குண்டிலாட் பண்ணிடுறேன். அங்க வந்து திட்டு வேலை பண்ணக்கூடாது. வாடா மாற்றா நல்லா மேலே ஏத்தி மாற்றா, நல்லா பக்காவ மாட்டு, குறைய சொல்லக்கூடாது நம்மள. நம்பா இது போதுமா? காலையில இருந்து அதே தான் பண்ணிக்கிறேன்னா இன்னும் போதுமா? அட வந்து இதை பண்ணுப்பா. நல்ல வேலை கட்சி உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும். டேய் பொறுமை வேலைச்சுடா, உன்னாதான் என்னத்துக்காண்டா டப்பா சேர்லாம் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க. உன்ன பங்கன் ஆரம்பிக்கல, ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறா. என்னப்பா என்னைய கேள்வி கேட்கற? பருப்பணியா பல்லால் வைப்பேன். ஓ சார் 9 நாள் முன்னாடி வந்து உட்காந்துக்கிறா. சரிப்பட்டு வராது கண்ணா, இது சரிப்பட்டு வராது. அது வந்தா வந்து வராட்டி போகுது. போ, உன்னால தான் 2 பேரும் கட்டு போறானுங்க. நோ மதியம் எங்க ஆயாக்கு உடம்பு சரியில்லைண்ணா, சீக்கிரம் போகணுண்ணா. போடுகள் போய் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. மதியம் ஓயா உடம்பு சரியா? ஐயோ மாத்தி சொல்லிட்டேனா, அண்டாவன் கத்துறானே. டேய் அந்த போடுகால் கூட திருப்பி சேரக்கூடாது. தம்பியா சுஜி தம்பியா, டேய் ஒய்யா வேலை செய்யா. ஆனா குப்பண்ணா தம்பியா பையனை வேலைக்கு கேட்டதில்ல, இதா தம்பியா பையன். ஓஹோ இவன் தானா? தம்பியா உன் பேருண்ணா? இவர்கிட்டே கேளுங்க. என்னடா நிக்கலா பேசுங்கிறான்? சுஜா ரவி சுஜா. தம்பியா ஒப்ப ரொம்ப கெஞ்சி கேட்டனால தான் வேலைக்கு சேர்க்கிறேன். ஒழுங்கா செய்வியா? டேய் செய்வன்னு சொல்லு. செய்யறேன், நீ விட்டு போனா நான் பாத்துக்கிறேன். டேய் ஒழுங்கா செய்யணும், ஓகேவா? என்ன குப்பா கண்டுக்கவே மாட்டேன்ற? ஒரு இடத்துல பந்தலம் போடக்கூடாது, சேரம் போடக்கூடாது. உடனே வந்து உட்காந்துக்குவேன். போய் சொல்றே பத்து போயிட்டாங்களா உங்க அப்பனும் அம்மாவா? எல்லாம் கேளு, நாக்கு பிடிக்கிற அளவுக்கு கேளு. வந்து உட்காந்து எழுந்துக்கவே மாட்டேன் இந்த ஆளு. தம்பியா இந்த காத்துலயே இந்த ஆள் எப்படி, அந்த காத்துல எப்படின்னு சொல்றேன் கேளு. டேய் வேலை எவனிடா? சொல்றேன் கேள்பா. கல்யாணம்னாலும் வரலாம், பொண்ணு வரலாம், சீமந்தனாலும் வரலாம், அட காது குத்துலாலும் கூட வரலாம்ப்பா. அந்த 7 நாள் தான் வந்துடுறேன் இந்த ஆளு. பொண்ணா வைக்க கேடு. எந்த நாளுக்கு தெரியுமா ஊருக்கு மேல போய் உட்காந்தான்? அப்படி அந்த நாள்னா ஏமா இன்னொருத்தர் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டு அந்த பெட்ரூம்ல போய் சோறு போடாம உட்காந்து நம்ம மானம் கட்டவன். ஏய் இதெல்லாம் உன்னை கேட்டாங்களா? கண்டாய் சோத்துக்கு இப்படியாலே வேணும் இந்த ஆளு. நோ அங்க போய் உட்காந்து பாத்துட்டாங்களா? வீட்டுல பாக்கலப்பா, காலையில் தான் பார்த்தாங்க. யோ அங்கெல்லாம் பண்ணிருந்த நைட் எல்லாம் அங்க வச்சு பார்த்தெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன். கதையை கேட்டா சொல்லிக்கினே போலாம். சரி போய் அவர்கிட்ட வேலை செய். டேய் ரவி அந்த பூ எடுத்துட்டு வா. பூவா? இதோ எடுத்துட்டு வரேன். சுஜா நீ பாத்துக்க சுஜா. ஏய் குப்பா நிறா மாப்பிள்ள இது புடி. டேய் என்னடா? டே மாப்பிள்ள ஒரு வார்த்தை சொன்னியாடா, உங்க அப்பனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கும் அறிவு இல்ல. யார பார்த்து அறிவு தலையில முட்டை. போ போ, ஒரு வார்த்தை சொன்னடா. உங்க பையனை எங்க பையனை உனங்கடா சுத்துறாங்க. நேத்துக்குடா தர்தலிய பத்தி வச்சுக்கிற, அது கூட சுத்தி இருக்க சொல்றேன் என் பையனா. அந்த ஆளு திட்ட நீ ரசிகதான்றா மாப்பிள்ள. டேய் நான் எப்படி அது மாதிரி இருப்பேன்? எப்போ ஏன்பா திட்டுற? மாப்பிள்ள நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்குதா? ஏன்டா கம்மியா திட்டுற, அதிகமா திட்டுற சொல்ற மாதிரி இருக்குது. டேய் திட்டமாடா, அசிங்கமா திட்டுவா. மலை மாடு எருமை பண்ணி கைதன்னு சொல்லிட்டு அதுக்கு அசிங்க பத்த மாட்டா. உன்னை தாண்டா அசிங்க பத்துவேன். டேய் கேட்டுக்கினியா? இவ்வளவு திட்டம் உன் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்? நின்னு வேடிக்கை பாக்குறான். மாப்பிள்ள வேடிக்கை பாக்கல மாப்பிள்ள, கோவம் வருது, அதெல்லாம் அடிக்கணுங்கிறேன். போவம்மா யாரு மேல? ஓ நீ என்ன பண்றியா பண்ணிக்கோ, நான் உன் பேச்சுக்கா வந்தேன். டேடல அவங்க அப்பா அவ்வளவு எனக்கு கேட்டுங்கிற, நீ கொம்மு நின்னுங்கிற. டேய் என்னடா பொசுக்குன்னு அடிச்சு விட்டா? அடிக்காம கொஞ்சங்களா கேயா இருந்தால கேட்டுருவானா? டேய் கேட்றா. குப்பா நீ லெங்கி மச்சி கட்டிட்ட, நான் மச்சி கட்டினா என்ன ஆகும் தெரியாது. யோ நான் அவன் கோவத்துல பேசிக்கிற கம்னுறோம். அந்த லுங்கி தூக்கின மாதிரி தூக்கி வச்சிட்டு போறியா? ஜட்டி போடல கரம் மூச்சுன. நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசவே கூடாது, திருட்டு பையன்.
ஏப்பா என்னப்பா இங்க இருந்து கத்திங்கிறீங்க? பையனை வேலைக்கு விட தானே வந்தா? சுஜா கோச்சுக்காத சுஜா, எல்லாத்தையும் ஒதுக்குது பாரு யானை, அதான் தான் சுஜா. யானை கீழே வச்சுக்கோ, கைக்கு புடிச்சு போட்டுருவேன். போடுற மௌனா, எனக்கு வர கோவம் இப்பதானே உனக்கு வருது. டேய் சோக்கே, நான் அவனை போட்டு தொலைட்டு ஜெயிலுக்கு போனா நீ ஜாலியா இருக்கணும்ல. யோ போங்க, வெளியே போய் சண்டை போடுங்க. ஏப்பா அவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டா நீ வேலையை பாரு. யோ பிச்சுக்கண்ணா, அப்படி சொல்லக்கூடாதுப்பா, பிஞ்சு கண்ணான்னு சொல்லணும். அச்சா காது கண்ணு பிஞ்சுக்க போய. கத்திலே இருக்காதுப்பா, அவங்க சண்டை போட்ட டைம் பாஸ் ஆகட்டும். ஏன்டா பல மண்டை, நாங்க சண்டை போறது உனக்கு டைம் பாஸா? கேட்டாம்பர் கேள்வி தம்பி, செம்மையா கேட்ட. நோ, என்ன வேலை சேர்த்துக்கோ, இனிமே துகுடா எல்லாம் தெரிஞ்சிடுறேன். அப்படியே சொல்றேன், அந்த ஆளை முதல்ல அடிச்சு தட்டு, நான் வேலை தரேன். இந்த ஆளை தரத்துக்கு ஈசான வழி. யோ பிள்ளையர் கோல்ல பிள்ளையர் தர போறாங்களே, போய் வாங்கல. அப்படியா? அந்த ஆள் சொல்லவே இல்லையே. இப்பதான் சொல்லிட்டான்ல, போ கேளாயிட போகுது. சரி சரி, நான் வந்த மாதிரி சண்டை போடுங்கப்பா, நான் புளியோதரை சாப்பிட்டு வந்துடுறேன். நோ, எங்க தாத்தா காக்கா வலிக்கு வந்து 3 மாசமா பாத்ரூம்லயே இருக்கிறாருண்ணா. பாத்ரூம்ல இருக்கிறாரா? டேய் நத்தாண்டா போய் சொல்றா. ஐயோ இதையும் தப்பா சொல்லிட்டேன்னா. ஏப்பா சுஜா, இவன் என் வேலைக்கு சேர்த்துக்கிறா வேணாம்பா. டேய் வெயிட் கேள்சியா, என்னண்டா வேணான்றா? முன்னாள் தான் என் புள்ள கேட்டு போறான். டேய் வாடா இங்க வாடா வேலை. போ குடுப்பா, நான் இங்க தான் செய்வேன். இந்த புலி முட்டை பேச்சு கேட்டு பண்றல நீ பாத்துக்கிறேன்டா. அந்த ஆள் தான் போயிட்டால, நீ நான் நின்னுங்கிறா. ஏய் மௌனா, சேர் நரிக்குதா, 2 சேர் சுட்டு போயிட்டான். அந்த ஆளு அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனா, திட்ட புள்ளன்னு திருட்டு புத்தி போதா அவனுக்கு. டேய் மௌனா, என்னடா பேசுறா? டேய் மாப்பிள்ள கம்முனரு, உங்க அப்பா சேவை இப்ப நம்மளுக்கு தேவை. நாம அப்பல சொல்றா. நம்பிக்கையா பேசி 4 சேர் தூக்கின்னு போனாலும் 400 ரூபாய் தேரும். கேட்டியா? உழைக்க தெரியாதுன்றா நீ. டேய் தம்பி, என்ன வேலைக்கு வரீங்களா இல்லையா? சும்மா பேசிக்கிறீங்க. இதோ வந்துடுறேண்ணா, நீ வாணா வந்து உக்காருண்ணா, உக்கார். டேய் மாப்பிள்ள என்ன நின்னுக்குற, வாடா. அண்ணன் கொசு கட்டிடுல. ஐய் ஷூ ஏ வந்து விசிறியா? தோ வரேன். என்ன தம்பி, காத்து நல்லா வரல? ஏ மூச்சு திணறியா? காத்து தான் ஊதுறேன். ஒழுங்கா ஊது முதலாளிக்கு ஒழுங்கா ஊது. அப்பா நீங்க 2 பேரும் ஒழுங்கா செய்யுங்க. டேய் மௌனே, ஆளு மயக்கம் ஆயிட்டான்டா. பல்லு வளர்க்காம ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகிருக்கலாம், நீ வருஷம் ஃபுல்லா பல்லே வளர்க்கலையாடா? இருந்தாலும் என்னுடைய காத்து தானே உன மயக்க வச்சிருச்சு. அது நம்ம கரெக்ட் தான். செம்ம கபடி இது. அப்பல இவன் கதை முடிஞ்சிச்சு. இந்த ஆள் ஊதுல ஆள் மயக்க போட்டா போல. ஐயோ எங்க ஆயா கூட ஜோடி போட்டு நான் பீச்சுக்கு போறேன். டேய் ஆயா கூட பீச்சுக்கு போவ? ஆயா கூட போக கூடாதுல்ல. மாப்பிள்ள கிடைக்கிறத தூக்கு. ஹை செருப்பு. மூதாவி செருப்ப போய் எடுக்கிறான் பாரு. ஏய் வேற எதுனா? டேய் மௌனா, பாய்த்தல தெரிஞ்சுதா? டேய் ஒழுங்கா வேலை செய். மாப்பிள்ள இந்த கவலை நாவுக்குது எடுத்துக்கிறேன். டேய் கத்தாதடா. எப்பா எங்க போறீங்க? வேற இடத்துல டெக்கரேஷன் பண்ணணுமா, அங்க பண்றதுக்கு போறோம். என்னப்பா டெக்கரேஷன்? இவங்க ஆயாக்கு வளர்க்கப்பா. வளகாப்பா? சரி போயிட்டு வாங்க. இவனா எல்லாத்தையும் மாத்தி புரிஞ்சுக்கிறான். அட வாடா, வந்த வரைக்கும் லாபம். நம்பா அந்த ஆள் தான் மயக்கடிச்சு விழுந்துக்கிறானே, நம்ம லீவ் எடுத்துக்கலாமா? நோ, திடீர்னு இந்த கத்துவனா. அப்பா நான் கப்புடா சாமி. எங்கடா அவனுங்க? அவங்க ஆயாக்கு வளகாப்பா டெக்கரேஷன் பண்ண போய்க்கிறாங்க. அவங்க ஆயாக்கு வளகாப்பா? டேய் என்னடா பேசுற? அவரும் தான் கூட இருந்தாரு, அவர்கிட்ட கேளுங்களா. டேய் இவன் என்னடா சொல்றான்? நீ சம்பளம் ஏத்தி தராதான் நின்று போறானா? அப்படியேடா? அவரு முதல்ல நின்னுட்டாரு, அதுக்கப்புறம் தான் நான் நிப்பேன். ஏய் நான் எப்படா சொன்னேன்? நான் மட்டும் எப்ப சொன்னேன்? டேய் என்ன மாத்தி பேசிக்கிறீங்க? எங்கடா இங்க இந்த பூவை சேர்லாம் காணா? அதான் சொன்னேனே, அவங்க ஆயா வளகாப்புக்கு எடுத்துன்னு போய்க்கிறாங்கன்னு. நீங்க யார கடுப்பேத்தீங்கடா?